இந்த சால்ரி நைனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கட் ஒர்க் எம்ப்ராய்டரி டிசைனர் பிளவுஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம், எப்படி இதை வச்சு ஹோல் போட்டுக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஃபியூ வீடியோஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த பிளவுஸோடைய ஆஃப்டர் ஸ்டிச்சிங் அண்ட் அதனுடைய ஹேங்கிங்ஸும் எப்படி மேக் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த ஹேங்கிங்ஸ் மேக் பண்றதுக்கு இந்த மாதிரியான 4 மோட்டிவ்ஸ் சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரியோட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இதை எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி கிளாத்தை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இது இந்த ஃபேப்ரிக்கை வந்து சுத்தி இந்த மாதிரியா ஃபோல்டு கொடுத்து நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரியா ஃபோல்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஜஸ்ட் அது வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் தான். நல்லா ஈஸியா நம்ம ஃபாஸ்டாகவும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதனுடைய ஃபினிஷிங் வந்து எட்ஜஸ் எல்லாம் நீட்டா இருக்கும். அண்ட் இதை வந்து ரோப்ல நம்ம அட்டாச் பண்றதுக்கும் நல்ல ஈஸியாகவும் நமக்கு ஃபினிஷிங் நீட் லுக்ல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியா இப்போ நாட்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 4 மோட்டிவ்ஸுக்கும் இந்த மாதிரியா தான் நான் என்ன செஞ்சுட்டேன், எல்லாமே ரெடி பண்ணி மேக் பண்ணி இப்போ ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதை வந்து இந்த பிளவுஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ரோப் ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியா அட்டாச் பண்ணிக்கிடணும். ஸோ நமக்கு இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதனுடைய டிசைனர் பிளவுஸ் எப்படி இருக்கு, கட் ஒர்க் எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி இருக்கு சாரியோட இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இதனுடைய ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.